சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவிகாவில் இணைவதற்கு முன்பாக அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜயை சந்தித்து பேசினார். அப்போது செங்கோட்டையன் முக்கியமான 5 கோரிக்கைகளை நிபந்தனையாக வைத்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து தவிக வட்டாரங்கள் கூறியதாவது: அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதும் தவிகாவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையனை தொடர்பு கொண்டார். தவிகாவில் சேர வலியுறுத்தி பலமுறை போனில் பேசியுள்ளார். அப்போது தவிகாவில் இணைய 5 நிபந்தனைகள் உள்ளன. அதை விஜய் ஏற்றால் மட்டுமே தவிகாவுக்கு வருவேன். அதற்கு முன் நடிகர் விஜயிடம் நேருக்கு நேர் பேச வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என செங்கோட்டையன் சொல்ல, அடுத்த நாளே இருவரையும் சந்திக்க ஏற்பாடு செய்தார் ஆதவ். இந்த தகவல் கிடைத்த பின் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். அதன் பின் சென்னையில் உள்ள விஜய் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். முதல் 45 நிமிடங்கள் பொதுவான அரசியலை பேசிய செங்கோட்டையன் அடுத்ததாக தனது நிபந்தனைகள் குறித்து பேசியுள்ளார். செங்கோட்டையன் விதித்த நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் 60க்கும் கூடுதலான சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அந்த பகுதியில் தற்போது அதிமுக தான் பலமாக உள்ளது. அடுத்த நிலையில் திமுக உள்ளது. அங்கு அதிமுக திமுக அல்லாத ஒரு கட்சி எழுச்சி பெற வேண்டும். அந்த பகுதியில் அதிமுகவை வீழ்த்தி தவிகாவை முன்னிலைக்கு கொண்டு வர என்னால் முடியும். அதனால் கொங்கு மண்டல பகுதி முழுவதையும் ஒருங்கிணைத்து செயல்படும் கட்சி பொறுப்பை என்னிடம் வழங்க வேண்டும். தவிக சார்பில் கொங்கு மண்டலத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்வில் எனக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். என் பரிந்துரையை ஏற்று வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது அது திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் தவிக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் என் ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும். வேட்பாளர் தேர்வின் போது அவர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும். வரும் 2026 ஜனவரி மாதம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு அல்லது கோப்பையில் தவிக தலைவர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு நடத்த வேண்டும். அதில் மற்ற கட்சியினர் மிரளும் அளவுக்கு மாநாட்டை நடத்தி காட்டுகிறேன். அதற்கு கட்சியினர் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க தலைவர் என்ற முறையில் உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும். சேலம் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி. அதில் நிறுத்தப்படவிருக்கும் தவிக வேட்பாளரை நான் தேர்வு செய்து தருவேன். தன் சுயலாபத்திற்காக அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கும் பழனிசாமியை வரும் தேர்தலில் வீழ்த்தியாக்க வேண்டும். அதற்கு தவிகாவினர் அனைவரையும் ஒன்று திரட்டி தேர்தல் காலத்தில் பணியாற்ற வைக்க வேண்டும். இப்படி விஜயிடம் 5 நிபந்தனைகள் விதித்து செங்கோட்டையன் பேசியதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறின.